வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. விஜயா பேய் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாங்க. ஆட்டோவில் இறங்குறவங்க குடுகுடுன்னு ஓடி அங்கே இங்கேன்னு பார்த்து மனோஜ் கிட்ட ஓடி போய் கையை பிடிச்சிக்கிறாங்க. அவரு அம்மா அம்மா எனக்கு இங்கே இருக்கிறது அசிங்கமாக இருக்குமா, எப்படியாவது என்னை வெளியே எடுத்துருமான்னு சொல்ல, நான் இருக்கேன்டா பயப்படாதடா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் இருடா அப்படின்னு அழுது சீனை போட்டுக்கிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் திரும்பி ஹலோ அங்க என்ன அக்யூஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கம்மா இங்கன்றாரு. உடனே விஜயா அவர்கிட்ட ஓட அம்மா அம்மா அப்படின்னு அலறிக்கிட்டு இருக்காரு மனோஜ். சார் என்னங்க சார் அவனை இப்படி போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு விஜயா அழுகையோட கேட்க, முத்து மீனா ஸ்வேதா எல்லாரும் ஆல்ரெடி உள்ளர வந்துட்டாங்க. இப்ப இவங்க பண்ற அலப்பறையை பார்க்க லாயரும் உள்ளர வந்து நிக்கிறாங்க. ஏன் எதுக்கு அடைச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அவன் நிறைய படிச்சிருக்காங்க சார், எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க விஜயா. படிச்சதெல்லாம் ஃபோர்ஜரி பண்றதுக்கு தானே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இவங்களே தான் இவங்க வாயால சூனியம் வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என் பையன் அந்த மாதிரி கிடையாதுங்க சார், அவன் எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் ஏதோ சதி பண்ணி என் பையன் மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு அபாண்டமா புழுகுறாங்க விஜயா. ஆனா அவர் தான் சைன் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காரேம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அந்த ஃபைனான்சியருக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும், எங்ககிட்ட அதிகமா காசு கேட்டு மிரட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அந்த ஆளு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்போ உங்க பையன் ஃபேக்கா சைன் போட்டது உண்மைதானே அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இல்லைங்க சார், எங்களை ஏமாத்திருக்கான் அந்த ஆளு, என் பையன் மேல தப்பே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, வீட்டில் இருக்கவங்க வேணா ஈன்னு கேட்டுக்கலாம், இன்ஸ்பெக்டருக்கு என்ன அவசியம் இருக்கு, டென்ஷன் ஆகுறவரு. ஏமா சும்மா பேசினதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்கன்னு முகத்தில் அடிக்கிறாரு. உடனே விஜயா குரலை மாத்திக்கிட்டு உறுதியா, சார் நீங்க என் பையனை ரிலீஸ் பண்ணாம நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா அங்க கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க. இது என்னடா லூசா இருக்குமா இருக்கு, ஒரே வம்பா இருக்கேன்னு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். முத்து அவங்க பக்கத்துல வந்து அம்மா என்னம்மா பண்றீங்கன்றாரு. டேய் மனோஜை வெளியே விட சொல்லுடா அப்படின்னு ஏதோ கடத்தி வச்சிருக்கவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜயா. அம்மா நீங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுமா, பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மான்றாரு முத்து. நான் எதுக்குடா அமைதியா இருக்கணும், நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், நீயும் உன் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து அந்த ஃபைனான்சியரை சீண்டி விட்டதுனாலதான் அந்த கோவத்தை என் புள்ள மேல காட்டி இருக்காங்க அப்படின்னு விஜயா பேச, அடச்சி நீ எல்லாம் ஒரு ஜென்மமாங்கிற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. நொந்து போய் முத்து நின்றுட்டு இருக்க. சரி உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கடா அப்படின்னு விஜயா அபாண்டமா பேசிக்கிட்டு இருக்க. மற்றவங்க சங்கடத்தோட நிற்க மனோஜ் ஆமாமாங்கிற மாதிரி அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இங்க நின்று இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க கூடாது, வெளியே போங்கன்றாரு இன்ஸ்பெக்டர். நான் போக மாட்டேன், என் பையன் இல்லாம இங்கிருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்த. மீனா முன்னாடி வந்து, அத்தை வக்கீல் மேடம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்க. நீ பேசாம இருந்துக்க, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு விஜயா மீனா கிட்ட கத்திட்டு இருக்க. சூறாவளி மாதிரி சொல்லண்டடிச்சு வர்றாங்க ரோகிணி. ஸ்டேஷனோட வாசப்படிக்குள்ள நுழையிறப்பவே மனோஜ் 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 அப்படின்னு அடிவயத்துல இருந்து கத்திக்கிட்டு வர்றாங்க ரோகிணி. நேரா அவர் செல்லுகிட்ட போறாங்க. இவருங்கெல்லாம் ஆணு ரோகிணியை பார்த்துட்டு அவங்க போற பக்கமே பாக்குறாங்க. மனோஜ் என்ன மனோஜ் இது, உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு ரோகிணி கதற. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு மனோஜ். எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. சரியாயிடும் மனோஜ், நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத மனோஜ், நான் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன், உன்னை நான் இப்படியே விட்டுட மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. அதுவரையிலும் தெரிச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்த விஜயா ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே ரோகிணியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, என் பிள்ளைகிட்ட நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற, உன்னால தாண்டி இன்னைக்கு அவன் இந்த நிலைமையில இருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப முத்துமீனாவை விட்டுட்டு ரோஹிணி கிட்ட பாஞ்சிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர், ஏமா இது என்ன ஸ்டேஷனா என்ன, ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க, நீ யாருமா அப்படின்னு கேக்குறாரு. பாவம் அவர் ஏதோ போஸ்டிங்க்கு புதுசா வந்திருப்பாரு போல இருக்கு, இந்த காமெடி பீஸுங்களை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹிணி உடனே வேகமா, சார் நான் மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி அப்படின்னு ஓடி வந்து சொல்ல, சார் இவெல்லாம் அவன் பொண்டாட்டி இல்ல, என் குடிய கெடுக்க வந்தவ இவ,
அப்படின்னு விஜயா அங்கேயும் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. நீங்க அமைதியா இருங்கம்மா முதல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல வக்கீல் கொஞ்சம் முன்னாடி வந்து, விஜயா எல்லா இடத்துலையும் இப்படி கத்திக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க. சார், என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருங்க சார். அவர் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணினதே கிடையாது. அவர் இந்த கையெழுத்தை போட்டது தப்பு தான், ஆனா அவர் அதை தெரிஞ்சே பண்ணியிருக்க மாட்டாருங்க சார் அப்படின்னு ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு பின்னாடி இருந்து யாரோ அவரை தூண்டி விட்டுருக்காங்கன்னு விஜயாவை பாக்குறாங்க ரோஹிணி. ஓகே மீனா, அடுத்த சீன் ஆரம்பமாயிருச்சு, என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு முத்துவும் மீனாவும் பாத்துக்கிறாங்க பார்வையாலேயே. சார், என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஜரி எல்லாம் பண்ண தெரியாதுங்க சார். அவர் உண்மையாவே இன்னோசென்ட்டுங்க சார். ரொம்ப பயப்படுவாரு. அவருக்கு யாரோ தைரியம் கொடுத்ததா இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. மனோஜ் ரோஹிணியை கொஞ்சம் ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்காரு. அடாடா, என் பொண்டாட்டி என்னை எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு. உடனே மீனா முழிய உருட்டி முத்துவை பார்த்து, ஏங்க அவ அத்தையை மாட்டி விட பாக்குறா அப்படின்னு சொல்ல, இப்ப நாம ஏதாவது பேசினா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும், பொறுமையா இருப்போங்கிறாரு முத்து. சம்மதிக்கிறாங்க மீனா. இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு, நீ சொல்றதெல்லாம் சரியாவே இருக்கட்டும், ஆனா சைன் பண்ணது மனோஜ் தானே, முதல் குற்றவாளியே மனோஜ் தாங்கிறாரு அவரு. சார், இப்போ உங்களுக்கு என்னங்க சார் வேணும்? இந்த கேஸை கொடுத்தவரே வாபஸ் வாங்கிட்டா என் ஹஸ்பண்டை விட்டுருவீங்க இல்லைங்க சார் அப்படின்னு ரோஹிணி கேட்க, இவ என்ன ஃபைனான்சியர் இவங்க வீட்டு நாய் மாதிரி மதிச்சு சொல்றா, இவ சொன்னவனாவே வாபஸ் வாங்கிடுவானான்னு முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவர் வாபஸ் வாங்கிட்டா எங்களுக்கு என்னம்மா வேலை, உடனே ரிலீஸ் பண்ணிடுவோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவு தானேங்க சார், நான் இப்பவே உடனே போய் அந்த ஃபைனான்சியர்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறேங்க சார் அப்படின்னு ரோஹிணி உறுதியா சொல்ல, விஜயாவும் அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பும் அமைதியுமா பாக்குறாங்க. முத்துவும் மீனாவும் மறுபடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ப்ளீஸ் சார், அது வரைக்கும் என் ஹஸ்பண்டை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரிமாண்ட் பண்ணிடாதீங்க சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அதுக்குள்ள நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜும் இப்ப ரோஹிணியை நம்பிக்கையா பாக்குறாரு. விஜயாவும் ரோஹிணியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார், அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க சார், அப்படியெல்லாம் எதுவுமே நடந்துடக்கூடாது, நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார்னு ரோஹிணி கை கோப்பி கதறி அழ மனோஜ் கொஞ்சம் ஆச்சரியமா அதிர்ச்சியமா பார்த்துட்டு இருக்காரு. விஜயா என்ன சொல்றது, மறுக்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கிறதா, நம்ம பிள்ளையாச்சேன்னு அப்படியே நிக்கிறாங்க. உங்களுக்கு 2 hours டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்றாரு இன்ஸ்பெக்டர் ரோஹிணி கிட்ட. அப்படிங்கிறாங்க. இல்ல நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க சார், அதுக்குள்ள நான் கண்டிப்பா வந்துடுறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற ரோஹிணி ரொம்ப வேகமா மனோஜ் கிட்ட போய், மனோஜ் நீ தைரியமா இரு, நான் இப்பவே அந்த ஃபைனான்சியரை பார்த்து கைய காலை பிடிச்சாவது நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன், உன்னை இங்க இருக்க விடவே மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க வந்துடுறேன், நீ தைரியமா இரு சரியா அப்படிங்கிற ரோஹிணி வந்த வேகத்தை விட அதிக வேகத்துல வெளியே ஓடுறாங்க. அது வரைக்கும் அமைதியா நின்னுட்டு இருந்த விஜயா, சார் அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க சார், என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல, அவனை வெளியே விடுங்க சார் அப்படின்னு விஜயா சொல்ல, வேற யாராவது இருந்தா பலார்னு அரைஞ்சிருவாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர், ஏமா நீங்க வெளியே விட சொன்னா நான் விடணுமா, அந்த பொண்ணு எவ்வளவு கரெக்டா பேசிட்டு போயிருக்கு, வாபஸ் வாங்கறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்குது, இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க கூடாது, போமா அப்படின்னு அவரு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னுட்டு இருக்காங்க விஜயா. பெரியம்மா நீங்க வாங்க பெரியம்மா, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, முதல்ல நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்றாங்க ஸ்வேதா. இல்ல நான் என் பையனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிளை தூக்கி இவங்களையும் சேர்த்து பையனோட உள்ளர போடுங்கப்பா. ஆனா வக்கீல், விஜயா நீங்க இப்படி இங்க நின்று கத்துறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல, என்ன செய்யறதுன்னு நம்ம யோசிக்கணும், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு விஜயா பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து அப்பவுமே சாஃப்டா வந்து நின்று, அம்மா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கம்மா அப்படிங்கிறவரு, ஸ்வேதா அம்மா ஒரு ஆட்டோல வச்சு அனுப்பிடு அப்படிங்கிறாரு முத்து. இல்ல நான் என் பையனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. அம்மா நாங்க எப்படியாவது பேசி அவனை கூட்டிட்டு வரோம், நீங்க போங்கம்மா, நீங்க கிளம்புங்கம்மா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு முத்து. பெரியம்மா வாங்க பெரியம்மான்னு கூப்பிட, போங்கன்னு முத்து 2 தடவை சொல்ல விஜயா மெதுவா நடக்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா
அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் போனதும் வக்கீல் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்காந்து, சார் நான் சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார், தயவு செஞ்சு கேளுங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா அழுது வடிகிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டே வர்றாங்க. ஸ்வேதா முன்னாடி நடக்க கூடவே விஜயாவும் நடக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி முத்துவும் மீனாவும் வர்றாங்க. முத்து அழுத்து போய் நிக்க, ஏங்க இது எனக்கு என்னமோ சரியா படல. அந்த ஃபைனான்சியர் எவ்வளவு பெரிய மோசடி கேஸ போட்டிருக்காரு. ஜாமீன்லயே வெளியே வர முடியாத கேஸுங்க. ஆனா ரோஹிணி தைரியமா இந்த கேஸையே வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு கேக்குறாங்க மீனா. எனக்கு சந்தேகமா இருக்கு மீனா, ஒருவேளை இந்த மொத்த டிராமாவும் பார்லர் அம்மா தான் பண்ணியிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்க, அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் சேர்ந்து ஏதாவது சதி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடன் அடைக்கிற நம்ம வேகத்தை தடுக்கிறதுக்காகவும் அதே நேரம் உங்க அண்ணன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகவும் ரோகிணி இப்படி பண்றாளோ என்னமோ, அவளே இப்படி கேஸ் போட வச்சு காப்பாத்துற மாதிரி நடிக்கிறாளோன்னு எனக்கும் தோணுதுங்க அப்படிங்கிறாங்க மீனா. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப இத பார்லர் அம்மா பண்றதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இந்த மாதிரி பண்றது ஒன்றும் புதுசு இல்லையே. மனோஜ் இப்ப பயங்கர பயத்துல இருக்கான். இந்த நேரத்துல இது காப்பாத்துற மாதிரி நடிச்சா மனோஜ் அதுக்கு அடிமையாயிடுவான்னு நல்லா கணக்கு போட்டிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவை ஆமான்னு தலையாட்டுறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறாங்க. நம்ம வக்கீல் மேடம் கிட்ட பேசி அடுத்து என்ன நடக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்கலாங்க அப்படின்றாங்க மீனா. எப்படியாவது மனோஜை வெளியே எடுக்கணும் மீனா. அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்பவே லாயர் மேடம் வெளியே வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் முத்துவும் மீனாவும் வேகமா அவங்ககிட்ட போறாங்க. என்னப்பா முத்து, இது உன் ஃபேமிலி இப்படி இருக்குது, வரிசையா பிரச்சனை வர்ற குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு கோவமா சொல்றாங்க லாயர். மேடம், மனோஜ் பண்ணது பெரிய தப்பு தான், அது எங்களுக்கே தெரியுது. ஆனா அவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்பா உடஞ்சிருவாருங்க மேடம், எங்க அம்மாவாலேயே தாங்கிக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, மேடம் அந்த ரோஹிணி வேற ஏதோ பிளான் பண்றாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கும் அவ ஏன் இங்க வந்தான்னு ஒரே டவுட்டா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க லாயர். விஜயாவை அனுப்பி வச்சுட்டு வர்ற ஸ்வேதா, மேடம் இப்ப இருக்க சிச்சுவேஷனை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஸ்வேதா இந்த சூழ்நிலையை அவளால கூட வந்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி அவளோட சதி திட்டம் ஏதாவது இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க மேடம் அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமே மேடம், சீக்கிரமா மனோஜை வெளியே எடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்க, முத்து மனோஜ் மேல செக்ஷன் 468 420 சீட்டிங் அண்ட் ஃபோர்ஜரின்னு 2 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மனோஜ் ஃபேக்கா சைன் பண்ணதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. மனோஜும் இதை மறுக்கல. அப்படியே அவர் மறுத்தாலும் அவர் போட்ட சைனை டெஸ்ட்டுக்கு அனுப்புனா அது ஃபேக்குன்றது தான் ப்ரூவ் ஆயிடுமே அப்படிங்கிறாங்க லாயர். வேற வழியே இல்லையாங்க மேடம் அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு தெரிஞ்சு இப்ப 3 வழி இருக்குன்றாங்க லாயர். என்ன வழிங்க மேடம்னு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு முத்து. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனான்சியரை பார்த்து பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பாப்பான்ற மாதிரி முதட்ட சுழிச்சிட்டு நிக்கிறாங்க மீனா. இது குடும்ப பிரச்சனை, நான் பேசி பணம் வாங்கிக்கிறேன்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்துட்டா மனோஜ் வெளியே வந்துருவாரு அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலங்க மேடம்ன்ற மாதிரி ஒரு பார்வையோட பின்னந்தலையை தடவிட்டு மீனாவை பாக்குறாரு. மீனாவும் அது சாத்தியப்படாதுங்க, அவன் செய்ய மாட்டான்ற மாதிரி பாக்குறாங்க. அவன் கண்டிப்பா வாபஸ் வாங்க மாட்டாங்க மேடம்ன்றாரு முத்து. ரோஹிணி அதுக்கு தானே போயிருக்காங்க, ஒருவேளை வாபஸ் வாங்க வச்சுட்டான்னு ஸ்வேதா கேக்குறாங்க. அது என்ன பிளான் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு முத்து. மேடம் 2வது வழி என்னங்கிறாங்க மீனா. 2வது பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணணும். மனோஜை 24 ஹவர்ஸ்ல கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்போ நாம பெயிலுக்கு பெட்டிஷன் போட்டு கேட்கலாம் அப்படின்னு லாயர் சொல்ல, அதுவும் ஆகிற மாதிரி தெரியலையேன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்க. முத்துவும் இது ஆகுமான்னு தெரியலையேன்னு யோசனையா பாக்குறாரு. பெயில் கிடைக்குமான்னு ஸ்வேதா ஆர்வமா கேக்குறாங்க. மனோஜ் மேல இதுக்கு முன்னாடி கேஸ் எதுவும் ஃபைல் ஆனதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் தான். ஸோ நம்ம அதை சொல்லி ஆர்கியூ பண்ணலாம். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குன்றாங்க லாயர். எல்லாரும் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க, இது ஃபோர்ஜரி கேஸுங்கிறதுனால ஜட்ஜ் பெயில் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது. 15 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டு தான் பெயில கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான்றாங்க அவங்க. மேடம் அப்போ 3வது வழி என்னங்க மேடம் அப்படின்னு மீனா கேட்க, கோர்ட்ல பெயில் கேட்கும்போது வாங்கின கடன்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நாங்க கட்டிட்டோம், மீதி இருக்க பணத்தையும் நாங்க குறிப்பிட்ட தேதிக்குள்ள கட்டிடுறோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கணும். இதுலயும் கன்ஃபார்ம்டா பெயில் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு லாயர் சொல்ல, அப்ப வழியே இல்லைங்கிறத 3 வழியில சொல்றீங்க அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க.
இருக்கிற சிச்சுவேஷன் இதுதாம்மா. இப்ப நமக்கு ஃபைனலா இருக்கிற ஒரே வழி கோர்ட்ல இது சிவில் கேஸ் தான், கிரிமினல் வழக்கா மாத்திட்டாங்கன்னு சொல்லி பெயில் கேட்கலாம் இப்ப அப்படின்னு லாயர் சொல்ல எல்லாருமே நம்பிக்கை இல்லாம பாக்குறாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா என் பையன் மேல எந்த புகாரும் இல்லைன்னு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும், இன்னும் நம்ம பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு லாயர் சொல்ல முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படி லெட்டர் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஃபைனான்சியர் சும்மா விடமாட்டான்லன்றாங்க ஸ்வேதா. இல்லம்மா, இது மனோஜோட அப்பா கையெழுத்தா இல்லாம வேற ஒருத்தரோட கையெழுத்தா இருந்திருந்தா அவங்களே மனோஜ் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இதுல மனோஜோட அப்பா தான் சம்பந்தப்பட்டிருக்காரு, அவரே எனக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்ல, ஆக்ஷன் எதுவும் எடுக்க வேண்டாம்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா பெயில் கிடைக்க சான்ஸ் இருக்குன்றாங்க லாயர். மேடம் ரொம்ப குழப்பமா இருக்குங்க மேடம்ங்கிறாரு முத்து. எந்த குழப்பமும் வேண்டாம் முத்து, மனோஜ் மேல கேஸே இல்லாம வெளியில வர்றதுக்கு ஒரே வழி அந்த ஃபைனான்சியர் கேஸ வாபஸ் வாங்குறது மட்டும்தான் அப்படின்னு லாயர் சொல்ல உதட்ட பெதுக்கிட்டு நிக்கிறாங்க மீனா. மேடம், அந்த ஆள் பின்னாடி தான் சிந்தாமணின்னு ஒரு லேடி இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, அது வாபஸ் வாங்க விடாதுங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல முயற்சி பண்ணி பாருங்க முத்து அப்படின்னு வக்கீல் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பஞ்சாயத்தையே வக்கீல் பொழுதுனைக்கு பார்த்துட்டு இருந்தா இவங்க ஃபேமிலி லாயர் ஆக மாட்டாங்க, ஹவுஸ் லாயரா தான் மாறணும். ஏங்க இப்படியே இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுங்க, நான் போய் சிந்தாமணியை பார்த்துட்டு வரேன்றாங்க மீனா. நீ போய் பேசினா மட்டும் அது கேட்கவா போகுதுங்கிறாரு முத்து. அவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு மீனா சொல்ல சரி நானும் வர்றேங்கிறாரு அவரு. வேண்டாங்க, நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன், அவங்கள எப்படி வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சபதம் போட்டுட்டு போறாங்க மீனா. ஏனோ வர வர மீனா ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுறாங்க. மனோஜ் பயமோ எதிர்பார்ப்புமா வெளியவே பார்த்துட்டு இருக்காரு. பாவம் பயப்புள்ள எப்படி வச்சு செய்யணுமோ நல்லா செய்யறாங்க மனோஜ. மீனா சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள கிடுகிடுன்னு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹாலுக்கு வர அங்க இருக்க மெயின் அல்லக்கை 2 அல்லக்கை எல்லாம் பாக்குறாங்க. உடனே மெயின் அல்லக்கை பதறி போய் ஏய் நீ எதுக்கு இங்க வர்ற, உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்றாரு. ஏய் தள்ளு அப்படின்னு 3 பேரையும் ஒரே தள்ளா தள்ளி விட்டுட்டு மீனா உள்ளர வர அந்த ஆள் பின்னாடியே ஓடி வர்றாரு. அங்க சிந்தாமணி இருக்கா, அக்கா அக்கா சொல்ல சொல்ல கேட்காம உள்ளர வந்துகிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்ல அங்க உட்கார்ந்துருக்க சிந்தாமணி விடுடா விடுடா, சங்க தலைவியே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, நீ போ அப்படின்னு டீ பாக்கெட்டை டிப் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கான அவர் போக என்ன மீனா ஏன் வீடு தேடி வந்திருக்க, உட்காரு அப்படிங்கிற சிந்தாமணி ஏய் மீனாவுக்கு ஒரு காஃபி போடுங்கன்றாங்க. நான் இங்க உட்காந்து உன் கூட காஃபி குடிக்க வரல அப்படின்னு கத்துறாங்க மீனா. வேற எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சிந்தாமணி கூலா கேட்க உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைல்ல, என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கத்த. இது என்ன அநியாயமா இருக்கு, உன் குடும்பத்து நிம்மதியை நான் எங்க கெடுத்தேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிஸ்கட் அதில் டிப் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நடிக்காத, உன்னாலதான் அவரோட அண்ணன் இப்ப ஜெயில இருக்காரு அப்படின்னு மீனா கத்துறாங்க. என்னாலயா, என்ன மீனா இப்படி சொல்ற, அவன் போலி கையெழுத்து போட்டான் அதனாலதான் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உன்னாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு, நீ சொல்லிதான் அந்த பினான்சியர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க டீ கப்பை டீப்பாயில வச்சுட்டு எழுந்து நிக்கிறாங்க சிந்தாமணி. நான் சொல்லி நடந்ததாவே இருக்கட்டும், நான் என்ன ஒரு நல்லவனையா ஜெயில வைக்க சொன்னேன், அப்பா கையெழுத்த திருட்டுத்தனமா போட்டு கடன் வாங்கியிருக்கான், அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு ஜாலியா சொல்லிக்கிட்டே பிஸ்கட்டை கடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. நீ தான் நிறைய நியாயம் பேசுவியே, உனக்கு அது தெரியாதான்றாங்க சிந்தாமணி. மீனா கோவமா அவங்க முன்னாடி வந்து நிக்க போலீஸ் வந்து இழுத்துட்டு போனாங்களாமா, மொத்த குடும்பமும் ரோட்ல நின்று பதறினீங்களா, ஊரே வேடிக்கை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு கேக்குறாங்க சிந்தாமணி. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கொடுத்த கேப்ல தான் சிந்தாமணி உள்ளர பூந்து ஆட்டமா ஆடிட்டு இருக்காங்க. உன் மாமனார் கண்ணீர் விட்டு நின்னுட்டு இருந்திருப்பாரே, உன் அத்தை வயிற்றுல வாயில அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களே, இதெல்லாம் பார்த்தோம் ஒன்னும் செய்ய முடியாம நீயும் உன் புருஷனும் கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்திருப்பீங்களே அப்படிங்கிற சிந்தாமணி சந்தோஷமா சிரிச்சுட்டு இதெல்லாம் நடக்கணும்னு தானே நான் இப்படியெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷியா, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் இரக்கமே இல்லையா, என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு என் குடும்பத்து மேல காட்டுற அப்படின்னு மீனா கத்த. என்ன பண்றது மீனா, உன் குடும்பத்தை அடிச்சாதானே உனக்கு வலிக்கும் அப்படிங்கிற சிந்தாமணி முகத்தை பயங்கர கோவமாக்கிக்கிட்டு
என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தெருவே நின்று வேடிக்கை பார்த்தது. அப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. என் புருஷனை கொல்ல பார்த்தவ நீ, செஞ்ச அநியாயத்துக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளர போட்டாங்க. அதுக்கு நீ என்னைய என்ன வேணாலும் பண்ணு, என் குடும்பத்தை தொடாத அப்படின்னு மீனா ஒரு விரல நீட்டி மிரட்டுறாங்க. மீனா, இது நான் உனக்கு வலிக்கும்னு மட்டும் பண்ணல, எனக்கு உன் மாமியார் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஏரியால, எவ்வளவு பெரிய வீடு, விசாலமா இருக்கு, இன்னைக்கு வித்தா கூட கோடி கணக்குல போகும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல மீனா அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அந்த அதிர்ச்சியை ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே, என்னோட இன்னொரு பிசினஸ பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனையான வீடுகளை வாங்கி விற்கிறது தான். உங்க வீடு என் கைக்கு வரணும், அதுக்கான வேலையை தான் நான் பார்த்தேன், போதுமா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டே இருக்க மீனா அதிர்ச்சி விலகாத முகத்தோட அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எதிரிங்கிறதால உன்கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி ஜாலியா சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தானே நீ எங்க அத்தை கூட பழகி இருக்க அப்படின்னு மீனா கேட்க, ஆஹா, உன் மாமியாரு உன்னை வெளியில விரட்டணும்னு பார்த்தா, நான் அதை யூஸ் பண்ணி அவளையும் சேர்த்து அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஜாலியா தோலை குலுக்குறாங்க சிந்தாமணி. சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உன் கனவுல வேணா அதெல்லாம் நடக்கும், அந்த வீட்டை இல்ல அங்க இருக்க ஒரு செங்கலை கூட உன்னால நகர்த்த முடியாது அப்படின்னு மீனா கத்த. ஹீரோயின் மாதிரி பேசுற, ஆனா அந்த வீடு என் கைக்கு வரும், உன் மொத்த குடும்பமும் தெருவுல நிக்கும், நீயும் எதுவும் செய்ய முடியாம நிக்கணும், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இத்தனை நாள் நான் உன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன், ஆனா அதுக்கெல்லாம் கூட நீ தகுதி இல்லாதவ, நீ ஒரு விஷ பாம்புன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா கத்த. சிந்தாமணி இதெல்லாம் பாராட்டு மழையா எடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ தூண்டி விட்ட அந்த பைனான்சியர் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும், அதுவும் இன்னைக்குள்ள வாங்கணும், இல்லன்னு வையே அப்படின்னு விரல நீட்டிக்கிட்டு முன்னாடி வர்றாங்க. இல்ல நான் என்னடி பண்ணுவேன்னு ஏகவசனத்துல அவங்களும் இறங்கிடுறாங்க. என்ன மிரட்டுறியா? உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், என்னை நீ எலெக்ஷன்ல வேணா தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா அதுக்காக உன்னை பார்த்தெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைக்காத, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சிந்தாமணி திரும்பி நின்று கையை கட்டிக்கிறாங்க. அந்த வீடு என் மாமாவுக்கு கோவில் மாதிரி, என் குடும்பமே அங்க ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறாரு, அது கண்டிப்பா நடக்கும், அதை மீறி என் குடும்பத்தை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அதுதான் உன்னோட அழிவா இருக்கும், அதுவும் என்னால நடக்கும் அப்படின்னு அருந்ததி ரேஞ்சுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க மீனா. என் மாமா கஷ்டப்படுறாருன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அதுக்கு நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, கொடுத்துட்டா போச்சு, ஜிஎஸ்டி இருந்தா சொல்லு, அதையும் சேர்த்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சிந்தாமணி படு நக்கலா சொல்றாங்க. நீ உன் மாமனார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கல, சீக்கிரமே அந்த வீட்டை என் கைக்குள்ள எடுக்கிறேன், அவரு கோவிலா நினைக்கிற அந்த வீடு கையை விட்டு போனா அவர் உயிரே போயிடும்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே கைய ஓங்குறாங்க மீனா அரையறதுக்கு. உடனே அவங்க அல்ல கைங்க 3 பேரும் ஏன்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. உடனே சிந்தாமணியை ஏன்னு கத்தி அவங்கள தடுக்கிறாங்க. மீனா கையை இறக்கிக்க கலகலன்னு சிரிக்கிற சிந்தாமணி, ஏன் நிறுத்திட்ட, அடி, உன்னால என்ன மட்டும்தான் அடிக்க முடியும், ஆனா நான் நினைச்சா உன் குடும்பமே இருக்காது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆடாத, இப்ப நான் முன்ன மாதிரி சாதாரண மீனா இல்ல, ஒரு சங்கத்தோட தலைவி அப்படின்னு மீனா சொல்ல, ஓ பதவி திமிர் தலைக்கு ஏறிடுச்சா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, உன்ன மாதிரி பதவி வந்ததும் திமிர்ல ஆடுறவன் நான் கிடையாது, அந்த சங்கத்துல என்ன மாதிரி பல பெண்கள் உறுப்பினர்களா இருக்காங்க, அவங்க கிட்ட பல பேர்கிட்ட நீ அநியாய வட்டி வாங்கி சம்பாதிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க எல்லாரும் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்காங்க, உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சேர்ந்து உனக்கு எதிராக திரும்பினா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே யோசனையா பார்த்துட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. என்ன மிரட்டுறியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, உன்ன மாதிரி மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அநியாயத்துக்கு என்னால முடிவு கட்ட முடியும், உன்னால பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கி உனக்கு எதிராக கேஸ் கொடுக்க என்னால முடியும், கமிஷனர் ஆபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு எதிராக நான் போராடுவேன், அப்படியெல்லாம் செஞ்சா நீ ஜெயிலுக்கு தான் போவ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. பதில் பேச முடியாம நின்னுட்டு இருக்காங்க சிந்தாமணி. உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரையிலும் டைம் கொடுக்கறேன், அந்த பைனான்சியர் கிட்ட சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு, சாயந்தரத்துக்குள்ள அவர் அண்ணன் ஸ்டேஷன்ல இருந்து வரலன்னா நீ ஜெயிலுக்கு போக ரெடியாரு அப்படின்னு மீனா ஒத்தவரில் நீட்டி மிரட்ட.
ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. சாரி, முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. மீனா அப்படியே தைரியமா வெளியே போக சிந்தாமணி கொஞ்சம் கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. அவங்க அல்லக்கைங்களும் போற மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த அஞ்சடி கூட இல்லாத பொண்ணு இங்க வந்து அக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு போறாளேன்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபைனான்சியர் அவரோட ஆஃபீஸில் ஏதோ ஒரு பாண்டை பார்த்துக்கிட்டு இருக்க. அவரோட பிஏ அவரோட ரைட் சைடில் நின்றுட்டு இருக்காரு. ரோஹிணி அவர் முன்னாடி நின்று மூச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இது என்னன்னு பாருங்க, இவங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணம் வரணும்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அந்த பேப்பரை கொடுக்க, சரிங்க சார் நான் வாங்கிட்டு பிஏ அங்கேருந்து போயிட்டுறாரு. சார் ப்ளீஸ் சார் என் விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் அப்படின்னு ரோஹிணி அவர்கிட்ட கேட்க, கன்சிடர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. மனோஜ் போர்ஜரி பண்ணியிருக்காரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு ஃபினான்சியர். சார் எனக்காக அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார் ப்ளீஸ் சார். அவர் ரொம்ப நல்லவர், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டாருன்னா அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுங்க சார். நான் அவர் கூட சேர்ந்து வாழணுங்க சார் அப்படின்னு ரோஹிணி கண்ணீர் விட்டு கதற, இப்போதான் நீங்க ஒன்னாவே இல்லையே, உங்களுக்குள்ள கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்குன்னு கேட்குறாரு ஃபைனான்சியர். சார் எனக்கு அவரை டைவர்ஸ் பண்றதுலாம் விருப்பமே இல்லைங்க சார், நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அது எப்போதுமே நடக்காதுங்க சார் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதிகபட்சம் 2-3 வருஷம் ஜெயிலுக்கு போவாரு, அப்போ எப்போ ஜெயில இருந்து வர்றாரோ அப்போ பார்த்துக்கங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர ரோஹிணி, சார் ப்ளீஸ் சார், ஏற்கனவே நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன், நீங்க வேற இன்னும் காயப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க என்னை ஏமாத்தி சைன் பண்ணியிருக்காருமா, நான் எப்படி விட முடியுங்கிறாரு அவரு. கண்டிப்பா அவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் அம்மா தான் இப்படியெல்லாம் பண்ண சொல்லி இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யார் சொன்னாலும் சைன் பண்ணினது அவர் தானே, ஒரு கிரைம் பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கிறாரு ஃபைனான்சியர். சார் சார் ப்ளீஸ் சார், நான் வேணா அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவரை நீங்க ஜெயிலுக்கு அனுப்புறதால உங்க பணம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லையேங்க சார் அப்படின்னு ரோஹிணி கேட்க, பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா என்னை ஏமாத்தினதுக்கு அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஃபைனான்சியர் முடிவா சொல்லிட, ரோஹிணி அழுகையும் கலக்கமுமா அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் சொல்லுங்கன்னு போன்ல கேக்குறாங்க சிந்தாமணி. ஆப்போசிட்ல ஃபினான்சியர் பேசிட்டு இருக்காரு. இங்க அந்த பொண்ணு ரோஹிணி வந்திருக்கான்னு அவர் சொல்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்தி ரோஹிணி கிட்ட நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கேளுங்கன்றாங்க சிந்தாமணி. அவரும் சீட்ல வந்து உட்கார்ந்து, மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை இப்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அப்புறம் வாபஸ் வாங்குறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, ரோஹிணி அப்படியே ஆன அதிர்ச்சியில வாயை பிளந்துடுறாங்க. ஏன்னா இப்ப இருக்க நிலைமைக்கு அம்மனிக்கு 10 லட்சம் ரூபாய்லாம் ரொம்ப 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 ஜாஸ்தி. கேம் அப்படியே வேற பக்கமா திரும்புது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.